இரண்டாவது அமர்வின் துவக்கமாக விழுப்புரம் மதரசா மின்ஹாஜுல் ஹுதா வில் பயிலக்கூடிய காயல்பட்டினத்தை சார்ந்த 26 ஜுஸுகளை மனனம் செய்த மாணவர் எம் முகமது சாலிஹ் அவர்கள் துவக்கமாக கீதம் வாசித்து இந்த நிகழ்வை துவக்கி வைப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கொடையில் சிறந்த பெருங்கொடையாய் அவனில் உதித்தார் கொடையாய் உங்கள் மலர் பூக்கும் பூமலராய் புவியில் பூத்த தீமலர் பெயரை சொல்வதற்கு நான் தகுதி இழந்துவிட்டேன். அந்த தகுதியை அடைவதற்கு நான் கவிதையை துவங்கிவிட்டேன். கண்கள் தேடும் காட்சியெல்லாம் உந்தன் நினைவில் சொல்கிறது. கண்ணால் காண முடியாமல் கட்டளை மீறி அழுகிறது. உம்முகம் தேடும் என் கண்கள் பார்வை தூய்மை கொண்டதில்லை. உம்முகம் ஒரு முறை கண்டதுமே கண்கள் பரிசுத்தமாகிடுமே. யா ரசூலல்லாஹ், உங்களை ஒரு முறை காண்பேனோ கண்ட மறுகணமே உந்தன் நினைவில் சொல்கிறதோ. வாழ்க்கை நிகழ்வதனை நான் போர்க்க துவங்கிவிட்டேன். அந்த போர்க்கையின் துவக்கத்திலே கண்ணீரில் மூழ்கிவிட்டேன். ஆறுதல் கூற தந்தை இல்லை, அன்பை காட்டும் தாயும் இல்லை, என்றும் கூற இறைவழியில் வாழ்ந்து காட்டிய வளர்மதியே. தாய்வில் பெற்ற கல்லடியும் சொந்தங்கள் தந்த சொல்லடியும் சொன்னால் சொற்கள் தாங்கிடுமா, சொல்லில் அனைத்தும் அடங்கிடுமா. யா ரசூலல்லாஹ், உங்களை ஒரு முறை காண்பேனோ கண்ட மறுகணமே உந்தன் நினைவில் சொல்கிறதோ. உங்களை காணும் ஏக்கத்திலே நான் அனுதினம் கரைந்தேனே. இந்த கவிதையை பாடுவதும் அந்த ஏக்கத்தின் நோக்கமதே. உன் புகழ் பாடும் என்னாவும் உண்மை உரைக்கும் நாவில்லை. உங்கள் புகழை பாடியதால் உண்மை நாவாய் மாறியதே. உன் புகழ் ஏற்றும் என் கரங்கள் நன்மை சுமக்கும் கரமில்லை. உங்கள் புகழை ஏற்றியதால் நன்மை சுமக்கும் கரம் அதுவே. யா ரசூலல்லாஹ், உங்களை